பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் பெரும் ஆபத்தில் சிக்கிவிடும் எஸ்மாயின் பகாய் தெரிவிப்பு. காசாவில் டெனிஷ் ராணுவ தளபாடங்கள் பயன்படுத்தப்படும் அபாயம். நிலத்தடி சுரங்க பாதையில் ஏற்பட்ட விரிசல் இடிந்து விழும் அபாயம். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் 118 வெளிநாட்டு மாணவர்களின் சட்டப்பூர்வ அந்தஸ்துகள் ரத்து. வெனிசுலா குடியேறிகளை அமெரிக்கா நடத்துவது மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல். விளாடிமிர் பட்ரினோ லோபஸ் தெரிவிப்பு. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் நாளை ஓமானில் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தைகளை குறிப்பிடும் வகையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இன்று முன்னதாக டுவிட்டரில் பதிவிட்டதாவது: நாங்கள் தீவிரமான மற்றும் வெளிப்படையான விழிப்புடன் ராஜதந்திரத்திற்கு ஒரு உண்மையான வாய்ப்பை வழங்குகிறோம் என்று எஸ்மாயின் பகாய் கூறினார். வளைகுடா நாட்டில் வார இறுதியில் தொடங்கவுள்ள நேரடி பேச்சுவார்த்தைகள் குறித்து திங்களன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீர் அறிவிப்பை வெளியிட்டதைத் தொடர்ந்து அவரது கருத்துக்கள் வந்துள்ளன. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் பெரும் ஆபத்தில் சிக்கிவிடும் என்று அவர் எச்சரித்தார். இந்த அறிவிப்பு சில குழப்பங்களை ஏற்படுத்தியது. ஏனெனில் பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக இருக்கும் என்றும் ஓமானியர்கள் மத்தியஸ்தர்களாக செயல்படுவார்கள் என்றும் ஈரான் கூறியிருந்தது. முன்னதாக பேச்சுவார்த்தைகளில் தங்களை மிரட்ட மாட்டோம் என்று ஈரானிய அதிகாரிகள் கூறினர். மறுதரப்பினரின் நோக்கத்தை மதிப்பிட்டு இந்த சனிக்கிழமை தீர்வு காண நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று பகாய் மேலும் கூறினார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் ஓமன் வெளியுறவு அமைச்சர் பத்ர அல் புசைடியின் மத்தியஸ்தத்துடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் டென்மார்க் சர்வதேச சட்டத்தை மீறியதாக 4 மனிதாபிமான அமைப்புகள் தொடர்ந்த வழக்கை நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது குறித்து கோமன்கேகன் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. பாலஸ்தீன மனித உரிமைகள் சங்கமான அல்-ஹக், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஆக்ஸ்பா மற்றும் ஆஷன் எய்ட்ஸ் டென்மார்க் ஆகியவை கடந்த ஆண்டு டென்மார்க் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் தேசிய காவல்துறைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தன. காசாவில் பொதுமக்களுக்கு எதிரான கடுமையான குற்றங்களை செய்ய டெனிஷ் ராணுவ தளபாடங்கள் பயன்படுத்தப்படும் அபாயம் இருப்பதாக அவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர். நாங்கள் உலகின் மிகப்பெரிய மனித உரிமைகள் அமைப்பாகும், மேலும் மனித உரிமைகளை பாதுகாப்பதே எங்கள் கட்டளை என்பது தெளிவாகிறது என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் டெனிஸ் கிளையின் பொதுச் செயலாளர் வைப் கிளாரப் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் F-35கள் டென்மார்க் குழுவான டெர்மாவில் தயாரிக்கப்பட்டு பாகங்களை கொண்டிருந்தன என்பதை டென்மார்க் ஊடக நிறுவனங்களான டான்வாட்ச் மற்றும் தகவல் 2023 வெளிப்படுத்தின. இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சி அத்ரே கூஜாஜா மாவட்டம் மற்றும் காசா நகரத்தின் கிழக்கில் உள்ள குறைந்தது 5 பகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்து மேற்கு நோக்கி இடம்பெயர உத்தரவிட்டார். இஸ்ரேலிய ராணுவம் உங்கள் பகுதிகளில் பயங்கரவாத உள்கட்டமைப்பை அளிக்க மிகுந்த பலத்துடன் செயல்படுகிறது என்று ஹட்ராஜி டுவிட்டரில் ஒரு பதிவில் கூறினார். வெளியேற்றப்பட வேண்டிய பகுதிகள் சிவப்பு நிறத்தில் குறிப்பிடப்பட்ட வரைபடத்தை காட்டினார். சமீபத்திய நாட்களில் ஸ்ட்ரிப்பின் வடக்கில் இஸ்ரேலிய ராணுவத்தின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதலின் மையமாக கூஜாஜா உள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை குறிவைப்பதாக கூறி இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் முழு குடியிருப்பு கட்டடங்களையும் தரைமட்டமாக்கியதில் குறைந்தது 35 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த மாதம் தெற்கு காசாவில் இஸ்ரேல் துணை மருத்துவர்களை கொன்றது குறித்து விசாரணைகளை சுயாதீனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெர்மன் மத்திய அரசின் மனித உரிமைகள் கொள்கை மற்றும் மனிதாபிமான உதவி ஆணையர் லூயிஸ் ஆம்ஸ்பெர்க் கூறினார். சர்வதேச சட்டத்தை மீறியதாக கூறப்படும் இந்த குற்றச்சாட்டு தண்டிக்கப்படாமல் போகக்கூடாது என்று ஆம்ஸ்பெர்க் சமூக ஊடக தளமான ப்ளூ ஸ்கையில் ஒரு செய்தியில் கூறினார். விசாரணை விரிவாகவும் சுதந்திரமாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும், மேலும் குற்றவாளிகள் விரைவில் நீதிக்கு கொண்டுவரப்பட வேண்டும். இஸ்ரேலிய அரசாங்கமும் நீதித்துறையும் இங்கு ஒரு கடமையை கொண்டு வந்துள்ளன என்று அவர் கூறினார். இந்த நிகழ்வை இஸ்ரேல் தெரிவித்து கூறியது ஜெர்மனிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை மீண்டும் சீர்குலைக்கும் என்று அவர் மேலும் கூறினார். மார்ச் 23 அன்று 15 அவசர கால ஊழியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு ஆழமற்ற கல்லறைகளில் புதைக்கப்பட்டனர். இருட்டில் அடையாளம் தெரியாத வாகனங்கள் நெருங்கி வந்தபோது துப்பாக்கி சூடு நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் ஆரம்பத்தில் கூறியது. ஆனால் தெளிவாக குறிப்பிட்டு ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் அவற்றின் விளக்குகள் எரிந்து வருவதை காட்டும் வீடியோ வெளியான பிறகு தனது கணக்கை மாற்றியது. ட்ரபாவில் நடந்த சம்பவத்தின் போது 6 ஹமாஸ் போராளிகள் அருகிலேயே அடையாளம் காணப்பட்டதால் இந்த சம்பவம் அச்சுறுத்தல் உணர்வு காரணமாக நிகழ்ந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் திங்களன்று கூறியது. தென்கொரியாவின்
மின் கட்டுமானம் தளமிடிந்து விழுந்ததில் உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக காவல்துறையினரை மேற்கோள் காட்டி ஜோன்ஹாப் செய்தி நிறுவனம் இன்று தெரிவித்துள்ளது. தலைநகர் சியோலுக்கு தெற்கே உள்ள குவாங்மியோங்கில் உள்ள நிலத்தடி கட்டுமான தளத்தில் இந்த இடிபாடு ஏற்பட்டது. அந்த இடத்திலிருந்து 17 தொழிலாளர்களில் ஒருவர் நிலத்தடியில் சிக்கிக் கொண்டார். ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் காணாமல் போனார். இடிபாடுகளுடன் தரைவழி சாலைகள் மற்றும் அருகிலுள்ள வணிக வசதிகள் சேதமடைந்தன. ஆனால் கூடுதல் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. கட்டுமானத்தில் இருந்த நிலத்தடி சுரங்க பாதையின் நெடுவரிசைகளில் பல விரிசல்கள் காணப்பட்டதால் இடிந்து விழும் அபாயம் இருப்பதாக நேற்று முன்தினம் தெரிவிக்கப்பட்டது. இடிபாடுகள் ஏற்பட்ட நேரத்தில் சுற்றியுள்ள சாலைகளில் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மாநிலமான டெக்சாஸில் உள்ள பல்கலைக்கழகங்களில் குறைந்தது 118 வெளிநாட்டு மாணவர்களின் சட்டப்பூர்வ அந்தஸ்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தி டெக்சாஸ் ட்ரிபியூன் தெரிவித்துள்ளது. சர்வீஸ் கூட்டாட்சி தரவுத்தளம் எனப்படும் மாணவர் மற்றும் பரிமாற்ற பார்வையாளர்கள் தகவல் அமைப்பில் அவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டதாகவோ அல்லது அவர்களின் குடியேற்ற நிலை நிறுத்தப்பட்டதாகவோ இந்த மாணவர்களுக்கு சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. வடக்கு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் குறைந்தது 27 மாணவர்களும், ஆர்லிங்டனில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் மேலும் 27 மாணவர்களும் சர்வீஸில் இருந்து நீக்கப்பட்டதாக பல்கலைக்கழக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அறிக்கை தெரிவித்துள்ளது. 10 ஜூடிஇஎல் PASO மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டதாக உள்ளூர் ஊடகமான KFOX 14 அறிக்கை தெரிவித்துள்ளது. குடியேற்ற வழக்கறிஞரான பிலிப் ரோட்ரிக் டெக்சாஸ் ட்ரிபியூனிடம் சர்வீஸில் இருந்து நீக்கப்பட்ட மாணவர்கள் வெளியேற தேர்வு செய்யலாம் அல்லது தங்கள் நிலையை மீண்டும் பெற விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார். இருப்பினும் விசாக்களை ரத்து செய்வதற்கு பதிலாக இருந்து மாணவர்களை நீக்க தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினமான மேல்முறையீட்டு செயல்முறையை உருவாக்குகிறது என்று அவர் கூறினார். சர்வீஸ் நீக்கம் வேலைவாய்ப்பு தகுதியையும் வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் குழந்தைகள் போன்று சார்பு உடையவர்களின் நிலைமையும் பாதிக்கலாம். அவர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கான திறன் முதன்மை அந்தஸ்து வைத்திருப்பவர்களை பொறுத்தது என்றும் அவர் மேலும் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரியில் பதவியேற்றதிலிருந்து டஜன் கணக்கான அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான சர்வதேச மாணவர்கள் சர்வீஸில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் கடந்த ஆண்டு பாலஸ்தீன சார்பு வளாக போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும் சிலர் போக்குவரத்து மீறல்கள் போன்ற சிறிய மீறல்களுக்காகவும் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் அமெரிக்க ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை புதன்கிழமை ஒரு அறிக்கையில் சர்வதேச மாணவர்களின் சமூக ஊடகங்களை ஜூத எதிர்ப்பு உள்ளடக்கத்திற்காக திரையிட தொடங்கும் என கூறியது. நாடு கடத்தப்பட்டு எல்சால்வடாரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வெனிசுலா குடியேறிகளை அமெரிக்கா நடத்துவது மனிதகுலத்திற்கு எதிரான தாக்குதல் என்று வெனிசுலா பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பட்ரினோ லோபஸ் தெரிவித்துள்ளார். வெனிசுலா குடியேறிகளுக்கு நடப்பது போன்ற மோசமான ஒன்று வெனிசுலாவிற்கு எதிரான தாக்குதல் அல்ல, இது மனிதகுலத்திற்கு எதிரான தாக்குதல் என்று பொலிவேரியன் தேசிய போராளி குழுவின் 16வது ஆண்டு நிறைவை குறிக்கும் கொண்டாட்டங்களின் போது பட்ரினோ லோபஸ் கூறினார். ஒரு புலம்பெயர்ந்தவர் வெனிசுலா என்பதால் அவரை பிடித்து சிறையில் அடைப்பது, அவரை விமானத்தில் ஏற்றி கைவிலங்கு போட்டு வேறு நாட்டில் வைப்பது வெனிசுலாவிற்கு எதிரான தாக்குதல் அல்ல, இது மனிதகுலத்திற்கு எதிரான தாக்குதல் என்று அவர் கூறினார். வாஷிங்டன் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதோடு பொருளாதாரத்தை நெறித்து வெனிசுலாவை மேலும் சீர்குலைக்கும் நோக்கில் நாட்டிற்கு எதிராக ஒரு புதிய தடைகளை விதிக்கிறது என்று அவர் மேலும் கூறினார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.